ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ் அப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே லக்கேஜ் பேக்கிங் பற்றி எப்படி பேக் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ தனித்தனியாக டாய்லெட்ரிஸ், அப்புறம் மேக்கப் செட்ஸ், அப்புறம் ஃபேஸ்க்கு நான் வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோவை என்ன காமிக்க போகிறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டாய்லெட்ரிஸ், அதாவது ஷாம்பூ, அப்புறம் பாடி வாஷு, அப்புறம் மற்ற ஃபேஸ் வாஷஸ் அதெல்லாம் நான் காட்ட போகிறேன். இந்த பேக் நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பேகு. இந்த பேக்கில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாய்லெட்ரிஸ் வச்சுருக்கேன். இது ஷாம்பூ நான் மீரா தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன், அதுதான் வாங்கிக்கிட்டேன். இது நான் பாட்டிலாக இதை மாதிரி பாட்டிலாக வாங்கினா 1 லிட்டர் வாங்கினா இது அதிகமாக லக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகும் கேஜி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை மாதிரி சேஷைஸாக வாங்கி வச்சுட்டேன். இது மாதிரி 3 பேக்கெட்ஸு. சப்போஸ் கிடைக்கலன்னா ஆன்லைனில் அங்கே ஆர்டர் பண்ண ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் இது ஏரியல் இதுவும் பெரிய பேக்கெட்டாக நான் வாங்காமல் 2 rupees ஏரியல் சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதுவும் குட்டி குட்டி பேக்ஸ் தான். இது எல்லாமே இங்கே இருக்க சாதா நார்மல் நம்ம ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். இதுவும் ஃபேஸ் வாஷு, அதுவும் குட்டியாக 2 எடுத்துட்டேன், பாட்டிலாக எடுக்காமல். பேஸ்ட்டும் அதே மாதிரி தான். சோப் இந்த சோப் இது ட்ரெஸ்ஸஸ்க்கு வாஷ் பண்ணுற சோப்பு, இதை நான் எடுத்துக்கிட்டேன். ட்ரெஸ் வாஷுக்கு நம்ம மோஸ்ட்லி கோல்ட் கிளைமேட்டில் இருக்கிறதுனால ஒரு ட்ரெஸ்ஸில் அந்த ஸ்டிக்கி ஸ்மெல்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் கம்ஃபர்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கம்ஃபர்ட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாடி சோப் வாங்காமல் நான் பாடி வாஷாக வாங்கிட்டேன், லிக்விடாக. ஏன்னா சோப் போட்டால் இன்னும் ரொம்ப ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் தனியாக கூகுள் அப்புறம் மற்ற யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல. சோப்ஸ் நம்ம பாடியை எப்பயுமே இன்னும் ஃப்ளேக்கி ஒயிட்டாக ட்ரையாக தான் ஆகும். பாடி வாஷே யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் பாடி வாஷே நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி அதை மாதிரி மட்டும் பாடி வாஷ் மேலே போடலாம். டெய்லி கண்டினியூஸாக பாடி வாஷ் போட்டால் ஃபுல்லாக ஸ்கின்னை ட்ரை அவுட் ஆகிடும். அப்புறம் மாய்ஸ்சரைசரை அதிகமாக அப்சர்வ் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே கெமிக்கல்ன்றதுனால கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண முடிக்குமோ அதை மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் பாடி வாஷாக வாங்கிட்டேன், சோப்பாக வாங்காமல். இப்போ சோப்பே நம்ம யூஸ் பண்ணாலும், இப்போ நம்ம வீட்டிலே சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு மாதிரி இந்த கையில் ஃபிங்கர்ஸ்க்கு நடுவுலலாம் ஒரு மாதிரி ஒயிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நிறைய சோப் யூஸ் பண்ணி இச்சிங்காக இருக்கும் கையிலலாம். நம்ம சோப் இப்போ வீட்டில் வெசல் வாஷ் பண்ணுறாங்க, இல்லை சாமி விளக்குலாம் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னாலே நமக்கு தெரியும் சோப் எந்த அளவுக்கு ஒயிட் ஃப்ளேக்கி அந்த இச்சிங்கை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாடி வாஷே நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்ம ஊர்லேயும் பாடி வாஷே போட்டுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அங்கே வின்டருன்றதுனால நம்ம ஊர் வின்டருக்கே நிறைய செம்ம ட்ரை ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த -டிகிரியில் போகிறதுனால நம்ம எந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிக்கிறோமோ அது அவ்வளோக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் ப்ரெஷ் எடுத்துட்டேன். ப்ரெஷ்ஷோட பேக்கிங் பார்த்தா ப்ரெஷ்ஷுக்கு மேலே கப்பு இருக்குது இல்லையா, அந்த கப்பு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு மேலேயும் ஃபுல்லாக டேப் போட்டேன். கீழே விழாமல் இருக்கிறது மேலேயும் ஃபுல்லாக டேப் போட்டேன். அது மாதிரி கீழேயும் டேப் போட்டேன், சுத்தமாக கீழே விழாத அளவுக்கு. இதை மாதிரி பண்ணிட்டா அந்த கப் கீழே விழாமல் இருந்தால் தான், அங்கே விழுந்துடுச்சு அப்படின்னாலும் நம்ம வேறு கப்பை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அங்கே போய் ஜென்ரலாக ஒரு இடத்துல வைக்க போகிறோம், நிறையா ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா அதில் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வின்டர் கிளைமேட்டுன்றதுனால அதிகமாக மைக்ரோபாக்டீரியல் க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிகாஷனரியாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. தென் டெட்டால் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் ஃபுல்லாக இருப்போம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் பாத்ரூமும் ப்ரைவேட்டாக இருக்காது, எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். அதனால் நம்ம சேஃப்டிக்கு நம்ம இதை டெட்டால் யூஸ் பண்ணுறது ஹைலி ரெக்கமெண்டட்.
பிகாஸ் ஹாஸ்டல் போகிறவங்க எல்லாருமே டெட்டால் வந்து ஒன்று கேரி பண்ணுறாங்க. ஹாஸ்டலுன்னு மட்டும் இல்லை, நம்ம வந்து பப்ளிக்காக ஏதாவது ஒரு இடத்துல இப்போ ஹோட்டல்ஸ்லேயே போய் தங்குறோன்னா கூட டெட்டால் யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இதை போட்டு நம்ம ட்ரெஸ்ஸையும் ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிடுறதுக்கும் தப்பு கிடையாது. அடுத்தது இது வந்து லிக்விட் ஹேண்ட் வாஷ். நான் வந்து வீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து நார்மலாக தான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். இல்லைனா ஒரு சில பேர் ஹேண்ட் வாஷே பண்ண மாட்டோம். ஆனால் அங்கே போய் நம்ம வந்து வீடுனா நம்ம வந்து வீட்டில் மட்டும் இருப்போம், இல்லைனா நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு போயிட்டு வரோம், அவ்வளோதான். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, நம்ம வந்து நிறைய பிளேசஸ்க்கு போவோம். ஸோ அதனால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணது ஹைலி இம்பார்ட்டண்ட் அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் கையிலேருந்து நிறைய ஜெர்ம்ஸ் நமக்கு தான் போகுது. கையை வந்து வாயில், மூக்கில், கண்ணில் அப்படி சொல்லிட்டு வைப்போம். அதனால் கை எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிறதும் நல்லது. இதுதான் நான் வாங்கின டாய்லெட்டரி ப்ராடக்ட்ஸ். இதை மாதிரி ஒரு பேக்குள்ளே போட்டு நான் வச்சு ஜிப் பண்ணிவிடுவேன். ஸோ இதை நான் வந்து இதை மாதிரி ஜிப் பண்ணிட்டா இது வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், அது காலையில் வந்து குளிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னா இது ஹோலாக அப்படியே பேக் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் வந்து தனித்தனியாக நம்ம ஒன்றுன்னா எடுத்துகிட்டு போக அவசியம் இருக்காது இல்லையா? அதனால் இது ஃபுல் பேக்காக நம்ம இதை மாதிரி போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ நான் வந்து டாய்லெட்ரிஸ் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பேக் நம்ம வந்து பார்க்கலாம். வான்போல் வளர்வோம், வளமுடன் வாழ்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.